எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மதுரை நர்சிங் ஹோம் வெள்ளிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இந்த போன் மசில் ஹெல்த்தினுடைய பார்ட் 2 பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம எப்படியான பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின சிறு தொகுப்பு தான். இப்போ பரிசோதனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய விட்டமின் டி அண்ட் கால்சியம் லெவல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அலாங் வித் நம்மளுடைய போன் டென்சிட்டி, அதாவது நம்மளுடைய போனுடைய வீக்னஸ் எப்படின்னு பார்க்கறதுக்கு போன் பிஎம்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணி ஸ்கோரிங் மூலமாக நம்மளுடைய சிவியாரிட்டி வந்து மைல்டா, மாடரேட்டா, சிவியரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான உள்ள விட்டமின் டி தெரப்பி எடுத்துக்கணும், கால்சியம் இன்டேக் எடுத்துக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய கால்சியம் கண்டெய்னிங் டயட், ஃப்ரூட்டு, லிவர், மீட்டு, எக்கு, மில்க்கு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நட்ஸு, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மூலமாக விட்டமின் மினரல்ஸ் எடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸசைஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து ஒரு வாரத்தில் 2 பண்ணணும். இன்னொன்று ஒரு வாரத்தில் 150 to 300 மினிட்ஸ் நம்ம எக்ஸர்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ தான் மசில் ஃபிட்னஸ் டெவலப் ஆகும், இந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய எலும்பினுடைய வீக்னஸ் வந்து குறையிறத நம்மளால் தவிர்க்க முடியும். நன்றி.